கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுட் கார், ட்ரக் அண்ட் கியாஸ்க் இதை மூணுமே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் 25,000 ஸ்டார்டிங் வருது. 25னா 25லேருந்து மட்டுமே கிடையாது, 25 பேசிக் பானிபூரி ஷாப்பில் கொடுத்துட்டு வந்துருக்கோம். ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு 35 அந்த ரேஞ்சிலேருந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். இந்த கார்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 6க்கு 3 சைஸில் ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஷாப் வேண்டி ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இந்த கஸ்டமர் அதாவது திருப்பூரில் என்எஸ்கே அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஸோ இவங்களுக்கு வண்டி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடுத்த அவுட்லெட்டுக்கு வேண்டி இந்த கார்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா 6x3 ஃபீட், அதாவது 6 அடி நீளம் 3 அடி அகலத்தில் இருக்குது. இதே வண்டி 8க்கு 4 அப்படிங்கிற சைஸ்லையும் நம்ம பண்ணலாம். ஸ்டார்டிங் நம்ம என்ன சைஸ்லேருந்து பண்ண முடியும்? பேசிக்காக ஒரு 4க்கு 2 சைஸு பானிபூரி ஷாப்லேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இது 4க்கு 3 தான் அப்படிங்கிறது இல்லாமல் 4க்கு 3, 6க்கு 3, 8க்கு 4 இந்த 3 சைஸஸில் கொண்டு வரோம். இது இடப்பட்ட சைஸஸ் எல்லாமே கொண்டு வருவோம். நம்ம 7க்கு 3, 4க்கு 5, 6க்கு 5 இந்த மாதிரி சைஸ் எல்லாமே கொண்டு வருவோம் ப்ரோ. இது என்ன வண்டிங்க ப்ரோ? பிரதர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னது, எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, சிக்கனு, ஷவர்மா, ஃப்ரையரு அப்படின்னே போயிட்டு இருக்கிற டைமில் இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை சைக்கிள் டைப்பில் ஒரு கிளாத்திங் ஷாப்பு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெட்ரா யூனிசெக்ஸ் கிளாத்திங்னு ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு சேல்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு ட்ரை சைக்கிளில் ரெடி ஆகிட்டு இருக்கு பிரதர். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல். இது பார்த்தீங்கன்னா இது திருப்பூருக்கு டெலிவரி ஆகிட்டு இருக்கு. டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க போட்டிருக்கிறது ஒரு 8க்கு 4 ஃப்ரேமு. மேட்டுப்பாளையம் கஸ்டமருக்கு ரெடி இருக்குது. அவர் ஆல்ரெடி அந்த ரெட் கலர் வண்டி ஒரு 30,000 வண்டி கொடுத்தாரு. ஒரு கஸ்டமரோட வண்டியை பார்த்துட்டு எனக்கு இந்த வண்டி நல்லா இருக்குது, எனக்கு 60,000 இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த வண்டி செய்ய சொல்லி கொடுத்துட்டு இப்போ அந்த வண்டி சும்மா நின்றுருக்கு. ஒரு பேசிக் வண்டியெலாம் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 30,000 அந்த மாதிரி எம்எஸ்ல போட்டு நம்ம ரெடி பண்ணி கொண்டு போயிடலாம். டாட்டா ஏசின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியாது. இது ஒரு டாட்டா ஏசி ஒரு 4.5க்கு ஒரு 7.5 பாடியில் வந்துச்சு. 8க்கு 5 சைஸில் கேபின் செட்டிங்லேருந்து எல்லாமே மாற்றி இது ரெடி பண்ணியிருக்கோம் பிரதர். இது உள்ளாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். வாட்டர் டேங்க்கில் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது. இது அவ்வளோ வேலை இதில் பார்த்துருக்கு. ஓகே ஓகே. ஸோ வண்டி அப்படியே உள்ளார நம்ம ஏறணும்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸும் ஃபோல்டிங் ஸ்டேர் கேஸு. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கிற மாதிரி ஸ்டேர் கேஸ். இதோட ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒயிட் கலர்னால் உள்ளார வந்துட்டு அந்த நேம் போர்ட் ஷீட்ஸ்லாம் ப்ளக் பண்ணிக்கிற மாதிரி. தென் ஒரு சில்லரு வெளியே கொண்டு வந்து உள்ளார கொண்டு போய்க்கலாம் நம்ம சில்லரை. ஸோ மூவ் பண்ணிக்கலாம் அதை. தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைடு நேம் போர்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இது டிரைவர் கேபின் ஏரியா. நம்மளுக்கு லைட்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டிங் கொடுக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ லைட்டிங் கொடுத்து இதில் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ப்ரோ வணக்கம். வணக்கம் பிரதர். ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பிரதர். புது மாடல் ஃபுட் கார்ட்டாக நீங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த மாதிரியான ஃபுட் கார்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம், நம்ம கம்பெனி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம், இனிஷியல் என்ன அமௌண்ட் இருந்தால் இந்த ஃபுட் கார்ட் வந்து நம்ம ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிறத அப்படியே ஃபுல் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ. ஓகேங்க பிரதர். நான் ஸ்ரீராம். நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ எம்எஃப் ஃபுட் கார்ட் இன்ஜினியரிங், கோயம்புத்தூர் கணபதி நியர்பை சங்கனூரில் வந்துட்டு கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுட் கார், ட்ரக் அண்ட் கியாஸ்க் இதை மூணுமே வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கார்ட்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் 25,000 ஸ்டார்டிங் வருது. 25னா 25லேருந்து மட்டுமே கிடையாது, 25 பேசிக் பானிபூரி ஷாப்பில் கொடுத்துட்டு வந்துருக்கோம். ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப் பார்த்தீங்கன்னா ஒரு 35 அந்த ரேஞ்சிலேருந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். இதே பார்த்தீங்கன்னா டிஃபன் ஷாப்பெல்லாம் ஒரு 55 ரேஞ்சிலேருந்து கொண்டு வந்துடும். இதில் க்ளோசிங் மாடல், ஓப்பன் மாடல்னு தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு 60 ரேஞ்சிலேருந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். ஸோ கார்ட்ஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு கிளாத்திங் ஷாப்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஃப்ளவர் ஷாப்ஸ்க்காக இருக்கட்டும், ஸோ நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லாமே வந்துட்டு கார்ட்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வரலாம் பிரதர். சைஸஸ் நிறைய வேரியேஷனில் இருக்குது. பேசிக் ஒரு 4க்கு 2லேருந்து ஆரம்பித்து 10க்கு 5 சைஸ் வரைக்கும் கார்ட்டில் மட்டும் நம்ம ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இந்த வண்டியை பற்றி கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக சொல்லிடுவோம். ஓகே, நம்ம இப்போ பார்த்துருக்குற இந்த கார்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 6க்கு 3 சைஸில் ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஷாப் வேண்டி ரொம்ப சிம்பிளாக நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இந்த கஸ்டமர் அதாவது திருப்பூரில் என்எஸ்கே அப்படிங்கிற ஒரு பிராண்டு. ஸோ இவங்களுக்கு வண்டி கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு அடுத்த அவுட்லெட்டுக்கு வேண்டி இந்த கார்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் ஒரு 18 லிட்டர் ஃப்ரையரு, சிங்கிள் பர்னரு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, சைனேஜ் போர்டு, லோகோ போர்டு ஒன்று, என்எஸ்கேங்கிற ஒரு லெட்டர் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். எலக்ட்ரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏசி லைனில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். வீலிங் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 12க்கு 3 நைலான் வீல். நைலான் வீல் ஏன் போடுறோம் அப்படின்னம்னா இந்த பஞ்சர் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வேண்டி நைலான் வீலில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ வண்டியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு பிளாட்ஃபார்ம் ஷீட்ஸ் மற்றெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல கொண்டு வந்திருக்கோம். டோரில் பார்த்தீங்கன்னா ஏசிபி ஷீட்ஸில் கொண்டு வந்திருக்கோம். மேக்ஸிமம் எல்லா வண்டியுமே இதே தான் கொண்டு வரோம். நம்ம ஃபுல்லி எஸ்எஸ் கேட்டால் எஸ்எஸ்ல பண்ணியிருக்கோம். எனக்கு பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா எம்எஸ்ல பண்ணி பெயிண்டிங் பண்ணுவோம். அதுக்கடுத்து பவுடர் கோட்டிங் இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியேஷனில் நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்க ப்ரோ. ஓகே, இந்த வண்டியுடைய சைஸுங்க ப்ரோ? வண்டி சைஸ் பார்த்தீங்கன்னா 6x3 ஃபீட், அதாவது 6 அடி நீளம் 3 அடி அகலத்தில் இருக்குது. இதே வண்டி 8க்கு 4 அப்படிங்கிற சைஸ்லையும் நம்ம பண்ணலாம். ஸ்டார்டிங் நம்ம என்ன சைஸ்லேருந்து பண்ண முடியும்? பேசிக்காக ஒரு 4க்கு 2 சைஸு பானிபூரி ஷாப்லேருந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கோம்.
ஸோ இது 4க்கு 3 தான் அப்படிங்கிறது இல்லாமல் 4க்கு 3, 6க்கு 3, 8க்கு 4 இந்த 3 சைஸஸில் கொண்டு வரோம். இது இடப்பட்ட சைஸஸ் எல்லாமே கொண்டு வருவோம். நம்ம 7க்கு 3, 4க்கு 5, 6க்கு 5 இந்த மாதிரி சைஸ் எல்லாமே கொண்டு வருவோம் பிரதர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு வண்டிங்கிற விதத்தில் ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் 4லேருந்து 5 வண்டி டெலிவரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷவர்மா போடுறதுலேருந்து, ஒரு பார்பிக்யூ பாக்ஸ் வைக்கிறதுலேருந்து, ஒரு ஃப்ரையர் கார்ட்லேருந்து, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்லேருந்து, ஒரு சில்லி ஷாப் வரைக்கும் மேக்ஸிமம் ஃபுட் ஐட்டம் தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு. ஏன் ஃபுட் ஐட்டம் இவ்வளோ இதுன்னா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி இருக்கிற முக்கால்வாசி வாழ்வாதாரமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் பிஸ்னஸ் தான். ஸோ அதில் இந்த ஃப்ரைட் சிக்கன் ஷாப்புக்கு வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கிற இந்த கார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் ஷீட் எஸ்எஸ்ல போட்டு ஒரு 18 லிட்டர் ஃப்ரையர் கண்டெய்னர் கொடுத்து அதுக்கு ஒரு ஸ்டெய்னர் கொடுத்து தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிங்கிள் பர்னர் லைன் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த கார்னர் ஏஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் நிற்காமல் இருக்கணுங்கிறதுக்கு வேண்டி சிலிக்கான் போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஓவர் ஷெல்ஃப் டேபிள், எல்இடி லைட்டிங் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹைஃபையாக ப்ரீமியமாக இருக்கிறவங்களுக்கு சர்ஃபேஸ் லைட்டிங் போட்டு நம்ம வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதில் டியூப் லைட்ஸ்லேயே இவ்வளோ பிரைட்டாக கொண்டு வந்திருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா ஒரு 120 வாட்ஸு, ஒரு 120 வாட்ஸ்க்கு எனக்கு கரண்ட் கிடையாது, ஜென்செட் கிடையாது, நான் ஒரு பேட்டரியில் தான் ரன் பண்ணோம் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து ஒரு 100 ஏஹெச் பேட்டரி, ஒரு 700 வாட்ஸ் இன்வெர்ட்டரில் நம்ம போட்டு லைன் பண்ணிக்கலாம். ஏசி நாங்கள் ஏன் ப்ரிஃபர் பண்ணுறது காரணம் அப்படின்னம்னா 10 டிசி லைட் போட்டாலும் ஒரு ஏசி லைட் அவ்வளோ பவராக இருக்கும். ஆனால் டிசி பொறுத்தளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 நாளுக்கு 3 நாள் ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் போதும். ஏசி பொறுத்தளவு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். எனக்கு ஃப்ரைட் சிக்கன் இல்லாமல் வேறு என்னென்ன பிஸ்னஸ்க்கெலாம் நீங்கள் ஃபுட் கார்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க? இதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 ஐட்டம் தான் இருக்கும். ஒன்று ஃபாஸ்ட் ஃபுட்டு, இன்னொன்று சில்லி ஷாப்பு, இல்லைனா ஃபிஷ் ஷாப்பு. இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கு பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஷாப்ஸ்லேருந்து அவ்வளோ ஷாப்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஷவர்மான்னு கேட்குறீங்கன்னா ஷவர்மாக்குன்னு தனியாக ஒரு கடை இருக்கும், பார்பிக்யூ ஷாப்ஸ் கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் தனியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து எனக்கு வேணுனாலும் இது எல்லாமே ஒட்டுக்கா இருக்கும். நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கும் போதெல்லாம் மேக்ஸிமம் கம்மியான கார்ட்ஸ் தான் ஏன் காமிக்க முடியுதுன்னா, நான் திரும்ப சொன்னது என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு வண்டி டெலிவரி பண்ணுறோம். இன்றைக்கி இந்த வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னா இது லோட் ஏற போது அவ்வளோதான். ஸோ அப்படிங்கும்போது என்னால் ஒரு 10-15 வண்டி வச்செல்லாம் காமிக்க முடியறதில்ல. ஸோ கொடுத்த வண்டியோட ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு லைனாக கொண்டு வரேன். டெசர்ட் ஷாப்பு, ஷவர்மா ஷாப்பு, பிபிக்யூ ஷாப்பு, ஃப்ரைட் சிக்கன் ஷாப்பு, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்பு, டிஃபன் ஷாப்பு, தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த பொக்கே ஷாப்ஸு, ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கு ஒன்று உள்ளார வந்துட்டு ஒரு ட்ரை சைக்கிள் டைப்பில் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு பிபிக்யூ வச்சு ஒரு ஃப்ரையர் வச்சு ஒரு ட்ரை சைக்கிள் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வேரியஸ் சைஸ்லையும் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுக்கு இந்த கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கஸ்டமைசேஷனில் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எனக்கு இந்த நீட் இருக்குது, அதனால் இந்த கார்ட்டு இந்த சைஸில் வேணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த சைஸஸ்லாம் ரெடி பண்ணுறோம். அதனால் எங்களுக்கு 10 வண்டிலாம் ரெடி பண்ணி வைக்க முடியாது. நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நாளில் ரெடி பண்ணி தருவோம். ரொம்ப கஸ்டமைசேஷன் கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கெல்லாம் இருக்கும் பட்சத்தில் ஒரு 20 நாள் அப்படிங்கிற டைம் நம்ம வந்துட்டு எடுத்துக்கோம் பிரதர். ஓகேங்க பிரதர். இப்போ உங்ககிட்ட வண்டி எனக்கு பிடிச்சிருச்சு, எனக்கு வந்து கஸ்டமைசேஷன் பண்ணணும், எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு ஐடியா கொடுத்து நான் கேட்குற பட்ஜெட்டில் பண்ணித்தர முடியுமா? பிரதர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மக்கிட்ட கஸ்டமர் ஒருத்தர் வந்துட்டு அட்டன் பண்ண வராங்கன்னா மினிமம் ஒரு 1 ஹவர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 2லேருந்து 3 மணி நேரமாவது ஆகும். நிறைய பேர் இது ஆல்ரெடி சொல்லியிருந்தபோது நீ அவ்வளோ நேரம் என்னத்தை பேச போகிற, வந்து உட்காந்து பேசினா தான் நம்மளுக்கு தொழில் தெரியும். நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஷர்ட் வாங்குறேன் அப்படின்னா ஒரு கடைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் செலவு பண்ணுறீங்க. இது வந்துட்டு ஒரு ஃப்யூச்சர் பிஸ்னஸ், ஒரு பணம் போட்டு பணம் சம்பாதிச்சு கொடுக்க வேண்டிய பிஸ்னஸ் இது. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்குண்டான டைமிங் வந்துட்டு நம்ம எடுத்து தான் ஆகணும். கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே பெருசாக ஐடியா கிடையாது. பட் ஆனால் ஒரு தொழில் பண்ணணும், அது என்ன எப்படி இருக்குங்கிறது தெரியாது. நான் உங்கள்கிட்ட ஒரு நாலேஜுக்கு வேண்டி வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன் நான், இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன், நான் இதெல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு எடுக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க ஐடியா பொறுத்து இதெல்லாமே மாறும். ஓகேங்க பிரதர். ஓகே, அதே மாதிரி இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து இப்போ உங்கள் ஃபுட் கார்ட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நிறையா கஸ்டமர் கேட்குற கேள்வி என்னென்னா, உங்ககிட்ட மட்டும் காஸ்ட்லியாக இருக்குது, மற்ற பக்கம் இதை விட கம்மியாக பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மகிட்ட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின்ஸில் எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த ஃபீல்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே பண்ணிகிட்ருக்கோம். அதாவது கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனின்னு இருக்கும்போதே நம்ம ஒரு கம்பெனியாக உள்ளார வந்துட்டோம். இன்றைக்கி வந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு பட்ஜெட் வைஸில் நான் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் கொடுக்குறேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சிலர் நம்மளோட நம்மளுக்கு போட்டியாக பண்ணுங்கிறதுக்கு வேண்டி வேறு ஆளுங்களை விட்டு ரேட் என்னன்னு பார்த்துட்டு இன்னொரு 1000 ரூபா 2000 கம்மி பண்ணி பேசுகிறதெல்லாம் ஃபீல்டுக்குள்ளே பிஸ்னஸ்ன்னு வந்துட்டாலே இதெல்லாம் இருக்கிறது தானே. ஸோ அப்படிங்கும்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் மற்ற காம்படிட்டர்ஸ் பற்றிலாம் பேசுறதுக்குலாம் விரும்பல. என் கம்பெனியில் என்ன ஏது இருக்குங்கிறத சொல்கிறத தயாராக இருக்கேன். ஸோ யாராக இருந்தாலும் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு போகிறது பெஸ்ட்டு. ஆமாம், நான் ஏன் எல்லா கஸ்டமரும் நான் ஃபோனில் அட்வான்ஸ் பண்ணிடுறேன், நீங்கள் பண்ணி எனக்கு அமுச்சு விட்ருங்க அப்படின்னாங்கன்னா, நீங்கள் ஃபோனில் பண்ணி ஒரு அட்வான்ஸ் பண்ணிடுறீங்க, ஒரு 5000 10,000 அட்வான்ஸ் பண்ணிடுறீங்க, நான் இங்கேருந்து கார்ட் ரெடி பண்ணி அங்கே அமுச்சு விட்டுறேன். சில விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். அதுக்கு ஒன்று அட்வான்ஸ் பண்ணும்போது ஒன்று நேரில் வாங்க,
இல்லை அட்வான்ஸ் பண்ணக்கப்புறம் வண்டி எடுக்கும்போது நேரில் வந்துட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஓகே ப்ரோ. இப்போ இது என்ன வண்டிங்க ப்ரோ? பிரதர் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னது, எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, சிக்கனு, ஷவர்மா, ஃப்ரையரு அப்படின்னே போயிட்டு இருக்கிற டைமில் இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை சைக்கிள் டைப்பில் ஒரு கிளாத்திங் ஷாப்பு. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெட்ரா யூனிசெக்ஸ் கிளாத்திங்னு ஷர்ட் அண்ட் பேண்ட்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு சேல்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு ட்ரை சைக்கிளில் ரெடி ஆகிட்டு இருக்கு பிரதர் இந்த கார். ஓகே. இதில் நம்ம என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்கோம் ப்ரோ? பிரதர் இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எம்எஸ் பெயிண்டிங்கு, தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரேம்லேயே ஜெட்ரா யூனிசெக்ஸ் கிளாத்திங் தனியாக நேம் போர்டு இல்லாமல் ஒரு கிளாத்திங் நேம் கொண்டு வந்து இதில் கொடுத்துருக்கோம் பிரதர். இதில் ஓகே. இதோடைய சைஸுங்க ப்ரோ? 4x3 சைஸில் வருது இதுங்க. இதுக்கு மிரர் எல்லாமே வந்துடுது இதில். ஸோ மிரர் ஒர்க் எல்லாமே வந்துடுது, வேலை போயிட்டு இருக்கிறதுனால இப்போ நம்ம அதை பார்த்துட்ருக்கோம். ஓகே. நம்ம இதுவுமே வந்து கஸ்டமைஸ் தான், சைஸ் கொஞ்சம் பெருசாக வேணும் சின்னதாக வேணும். ட்ரை சைக்கிள் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 4 அடியிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 அடி வரைக்கும் கொண்டு வரலாம் நம்ம. இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரை சைக்கிளில் பேக் லோடிங்கும் இருக்குது, ஃப்ரண்ட் லோடிங்கும் இருக்குது. சைக்கிள் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா நான் ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்க முடியாது, ரெகுலராக எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு பசங்க யாராக இருந்தாலும் செட் ஆகும் பிரதர். ஓகே. எனக்கு வந்து நான் வந்து ஒரு சின்னதாக வந்து வெஜிடபிள் மார்க்கெட் வச்சுருக்கேன். நான் அப்பப்போ வந்து காலையில் வந்து வெஜிடபிள்ஸ் சேல்ஸ் பண்ணுவேன். அதுக்கும் நம்ம வண்டி பண்ணுவோம். நல்ல ஐடியா பிரதர், கரெக்டான கொஸ்டின் கேட்டிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதே ஒரு ட்ரை சைக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தள்ளுவண்டியை போட்டு ஒரு மரவண்டியை போட்டு ஒரு ஏரியாவாக நான் தள்ளிட்டு போகிறதுக்கும், ஒரு ட்ரை சைக்கிள் போட்டு ஒரு 15 கிலோ வெஜிடபிள்ஸ் வச்சு தள்ளிட்டு போகிறதுக்கும், ஏன்னா ஒரு ட்ரெஸ் ஷாப்புக்கே பண்ணிட்டோமாமா. ஒரு துணி கடைன்னா இன்றைக்கி வந்துட்டு ஒரு 10 லட்ச ரூபாலேருந்து ஒரு 30 லட்ச ரூபா போட்டால் தான் பிஸ்னஸுங்கிறது போய் இஞ்சி போனால் இது ஒரு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரூபா பட்ஜெட்டில் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கடை எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு ட்ராவல் பண்ணலாம் பிரதர். எல்லாம் உங்கள் பின்னாடி எல்லாம் ஃப்ரேம் அடிச்சிருக்கு, இதெல்லாம் என்னது பிரதர்? இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட திரும்ப சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு நாளைக்கு ஒரு வண்டி டெலிவரி, இதுதான் நம்மளோட கம்பெனியோடது. ஏன்னா கஸ்டமைசேஷன் வந்துருச்சுனாலே நான் 10 வண்டி செஞ்சு உள்ளார நிப்பாட்டவே முடியாது. ரெடி ஆச்சுன்னா வெளியே கிளப்பிக்கிட்டே இரு, அவ்வளோதான் மேட்ரு. ஏன்னா கஸ்டமர் வரும்போது மாடலே இருக்கிறது கிடையாது, வரும்போது ரெடி ஆகிற வண்டியை பார்த்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடல். இது பார்த்தீங்கன்னா இது திருப்பூருக்கு டெலிவரி ஆகிட்டு இருக்கு, டெலிவரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்க போட்டிருக்கிறது ஒரு 8x4 ஃப்ரேமு, மேட்டுப்பாளையம் கஸ்டமருக்கு ரெடி இருக்குது. அவர் ஆல்ரெடி அந்த ரெட் கலர் வண்டி ஒரு 30,000 ரூபாய்க்கு வண்டி கொடுத்தாரு. ஒரு கஸ்டமரோட வண்டியை பார்த்துட்டு எனக்கு இந்த வண்டி நல்லா இருக்குது, எனக்கு 60,000 ரூபா இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த வண்டி செய்ய சொல்லி கொடுத்துட்டு இப்போ அந்த வண்டி சும்மா நின்றுருக்கு. ஒரு பேசிக் வண்டியெலாம் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு 30,000 ரூபாய்க்கு அந்த மாதிரி எம்எஸ்ல போட்டு நம்ம ரெடி பண்ணி கொண்டு போயிடலாம். இது ஒரு 8x4 சைஸுக்கு ஹொசூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் ஷாப் வேண்டி இது ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம கம்பெனிக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் ஷாப்பு, கிளாத்திங் ஷாப்பு, டிஃபன் ஷாப்பு, ஃபாஸ்ட் ஃபுட் ஷாப்பு, அங்கே ஒரு 5x3 டெசர்ட் ஷாப்புக்கு. ஸோ இந்த ஃப்ரேம் எல்லாமே ரெடி ஆகிட்டு ஒரு நாளைக்கு அடுத்த பிளானிங்கோட ரெடியாகி வெளியே போயிட்டுருக்கு. ஒரு ட்ரக் ஒன்று வெளியே நிற்கிது, ஒரு கியாஸ்க் ஒரு 8x8 சைஸு விழுப்புரம் லைனு டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு வேண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு பிரதர். நார்மலாக ஃபுட் கார்ட் நிறைய பார்த்துட்டோம், இப்போ புதுசாக ஒன்று பண்ணியிருக்கீங்க ப்ரோ, உங்களுக்கு பின்னாடி ஒரு சூப்பராக இருக்குது. இதை பற்றி அப்படியே கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எப்போவுமே வந்து கார்ட் அப்படிங்கிறதான் அதிகமாக பண்ணிகிட்ருக்கோம், ட்ரக்குங்கிறது இப்போ தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். ட்ரக்கில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ட்ரக்கு டெலிவரி ஆயிடுச்சு, இது 2வது ட்ரக் வந்துட்டு டெலிவரி பண்ண போகிறோம். ட்ரக்கு ஏன் எடுக்கிறதில்ல அப்படின்னா கொஞ்சம் டைம் பத்துறதில்ல, மாதத்துக்கு ஒரு 4 ட்ரக்கு எடுக்கலாங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். கியாஸ்க்கு கார்ட் அதிகமாக போயிட்டு இருக்கிறதுனால ட்ரக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் இன்னும் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்குது பிரதர். இந்த ட்ரக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டெசர்ட் ஷாப்பு, டெசர்ட்னு மட்டும் சொல்ல முடியாது, எல்லாமே உள்ளே இருக்குது. ஒரு சில்லரு, 2 ஃப்ரிட்ஜு, தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃப்ரையரு, 2 குனாஃபா பர்னரு, தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெசர்ட்டுக்கு ஒரு சாக்லேட் மெல்ட்ரு, கேஸ் பாக்ஸு, லைட்டிங்னு எக்கச்சக்கமாக. கிட்டத்தட்ட இந்த வண்டி எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 8 மாதமாக இந்த வண்டிங்க நிற்கிதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கஸ்டமரும் அதுக்கு சளைச்சிக்காமல் அவர் நின்று எனக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமா கேட்டு இது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கார். ஸோ இதுக்கு நம்ம பொதுவாக எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஆமாம், இது ரொம்ப டைம் ஆகாது. இது ஃபஸ்ட்டு பீஸ் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. இது ஃபஸ்ட்டு பீஸ் மீன்ஸ் ஏன் அப்படின்னா ஒரு டாட்டா ஏசி வந்துச்சு. இது டாட்டா ஏசின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியாது. இது ஒரு டாட்டா ஏசி ஒரு 4.5க்கு ஒரு 7.5 பாடியில் வந்துச்சு. 8x5 சைஸில் கேபின் செட்டிங்லேருந்து எல்லாமே மாற்றி இது ரெடி பண்ணியிருக்கோம் பிரதர். இது உள்ளாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ வேலை பார்த்துருக்கோம். வாட்டர் டேங்க்கில் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, இது அவ்வளோ வேலை இதில் பார்த்துருக்குது. ஓகே ஓகே. இது பார்த்திங்கன்னா பேட்ரி ஏரியா, இது பெட்ரோல் டேங்க் ஏரியா இதுக்கு. ஸோ கலர்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு PU பெயிண்டிங்கில் காருக்கு என்ன பெயிண்டிங் பண்ணுறோமோ அந்த பெயிண்டிங் இதில் பண்ணியிருக்கு. பெயிண்டிங் மட்டுமே கிட்டத்தட்ட 2 தடவை வேலை பார்த்துருக்கு இதில். ஓகே ஓகே. ஸோ வண்டி அப்படியே உள்ளார நம்ம ஏறணும்னா இது பார்த்திங்கன்னா ஸ்டேர் கேஸு, ஃபோல்டிங் ஸ்டேர் கேஸு. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கிற மாதிரி ஸ்டேர் கேஸ். ஸோ அப்படியே உள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு சில்லரு, தென் பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஒர்க்கிங் டேபிள் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கிறது. உள்ளார ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஜிஎன் பேன் கண்டெய்னர்ஸில் கொண்டு வந்திருக்கோம். தவா பிளேட்ஸு, பர்னரு, பேன் கேக் மிஷினு, அது போக ஒரு சிங்க்கு, வாட்டர் டேங்க் வந்துட்டு பின்னாடி செட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் கபோர்ட்ஸுக்கு செட் பண்ணியிருக்கோம்.
ஓகே, இதில் எத்தனை பேர் நின்று சமைக்க முடியும் ப்ரோ? பிரதர் மேக்ஸிமம் இதில் ஒரு 2 பேர் தாராளமாக நின்று ஒர்க் பண்ணலாம் பிரதர். இதில் ஏன்னா சில்லரு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் உள்ளார இருக்கிறதுனால 2 பேர் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். லைட்டிங் ப்ரொவிஷன்ஸ், ஸ்விட்ச் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்கோம். இந்த வண்டி வேலை நடந்துட்டு இன்னொரு 1 or 2 days வந்துட்டு டெலிவரி கொடுக்க போகிறோம் நம்ம. ஓகேங்க. ஸோ இனிமேல் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 4 ட்ரக் எடுத்து பிளான் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேங்க. வண்டியோட ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒயிட் கலர்னா உள்ளார வந்துட்டு அந்த நேம் போர்ட் ஷீட்ஸ்லாம் ப்ளக் பண்ணிக்கிற மாதிரி. தென் ஒரு சில்லரு வெளியே கொண்டு வந்து உள்ளார கொண்டு போய்க்கலாம் நம்ம சில்லரை. ஸோ மூவ் பண்ணிக்கலாம் அதை. தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த சைடு நேம் போர்ட்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அது டிரைவர் கேபின் ஏரியா. நம்மளுக்கு லைட்டிங் எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டிங் கொடுக்குமோ அவ்வளோக்கு எவ்வளோ லைட்டிங் கொடுத்து இதில் ஒர்க் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இது பார்த்தீங்கன்னா டெலிவரி டு பெங்களூர். ஓகேங்க. இப்போ நம்ம கம்பெனியோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு காண்டாக்ட் நம்பர் 8608223364. ஆல்டர்னேட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா 8610250200. நம்ம கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து வீடியோ எப்போருந்து போட ஆரம்பித்தோமோ அப்போருந்து வர ஒரு கம்ப்ளைண்ட் என்னென்னா இவன் ஃபோன் எடுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். என்னென்னா கஸ்டமர்ஸ் வரும்போது அவங்க பெற்ற பேசிகிட்டு இருக்கிற டைமில் என்னால் ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அதை தாண்டி டெலிவரி டைமில் மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியாது. அட்டன் பண்ணுறதுனால தான் நான் இன்றைக்கி வரைக்கும் ஆர்டர் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் அட்டன் பண்ணாமையே இருக்கிறதும் கிடையாது. ஸோ பிஸ்னஸ்னு வந்துட்டு இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கெல்லாமே மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். இந்த விஷயங்கள்னால தான் எடுக்க முடியலைங்கிறதும் சொல்லிக்கிறேன் நான். ஸோ நீங்கள் வந்துட்டு வெளியூரில் நாங்கள் டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா அளவு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இங்கே எல்லாமே டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. உங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சி, எனக்கு வண்டி கொஞ்சம் எமர்ஜென்சியாக வேணும் அப்படிங்கிறவங்க டேரெக்டாக கம்பெனியோட லொக்கேஷனுக்கு வந்துடுங்க. நீங்கள் எதில் போய் தேடினாலும் எம்எஃப் இன்ஜினியரிங் அல்ல எம்எஃப் ஃபுட் கார்ட் இன்ஜினியரிங் போட்டால் நம்மளோட வீடியோஸாக ஃபஸ்ட்டாக வரும், நம்மளோட லொக்கேஷன் தான் ஃபஸ்ட்டாக வரும். அப்படிங்கிறவங்க இந்த லொக்கேஷன் போட்டிங்கன்னா இங்கே வந்துடுவாங்க. வெளியூர்லேருந்து வரவங்க காந்திபுரத்தில் இறங்கி ஒரு ரேப்பிடாவோ இல்லை வந்துட்டு ஒரு உபரோ இல்லை ஓலாவோ ஒரு ரெட் டாக்ஸியோ உங்களுக்கு என்ன ஆப் வசதியாக இருக்கோ இல்லை ஒரு ஆட்டோவோ ஏதோ ஒன்றில் ஏறி நம்ம லொக்கேஷனில் ஸ்ரீ எம்எஃப் ஃபுட் கார்ட் இன்ஜினியரிங் போட்டாலே ராஜீவ்காந்தி சாலை, சங்கனூர், கோயம்புத்தூர்னு லொக்கேஷன் கூட்டிகிட்டு வந்து இறக்கிடுவாங்க. ஒரு காந்திபுரத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம லொக்கேஷன். ஃபோன் எடுக்கலன்னு யாரும் கோச்சிக்காதீங்க. அப்படி முடியாத சுச்சுவேஷனில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் ஊர் போட்டு உங்களுக்கு என்ன வேணுங்கிறது ஒரு மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெசேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் நான். ப்ரோ, நம்ம டிரான்ஸ்போர்ட் வந்து தமிழ்நாடு மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட்டிங் பண்ணிட்டு இருக்கோமா இல்லை எல்லா ஸ்டேட்டுமே பண்ணிட்டு இருக்கோமா? ஓகே, நம்ம கார்ட்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மட்டும் கொடுக்காம ஆல் ஓவர் திருச்சி, சென்னை, சேலம், பெங்களூர், ஒசூர்னு எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம. கர்நாடகா, கேரளா நியர்பை வந்துட்டு ஒரு 500-600 கிலோமீட்டருக்குள்ளே என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அங்கே எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு வண்டியை அடித்து உடச்செல்லாம் கொண்டு வர வேலையும் இருக்காது நம்மளுக்கு. ஒன் வே டிரான்ஸ்போர்ட்டு தான். ஸோ நீங்கள் போகும்போது ஒரு 12,000 ஆகிற இடத்துல ஒரு 7,000 டிரான்ஸ்போர்ட் ஆகும், 5,000 ஆகிற இடத்துல 3,000 டிரான்ஸ்போர்ட் ஆகும். தனி வண்டி தான் வரும், பெரிய வண்டியில் கொண்டு வந்து சேஃபாக எங்களுக்குன்னு சில டிரைவர்ஸ் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இத்தனை வருஷத்தில் ஒரு 5 டிரைவர்னால் 5 டிரைவர் தான் ரொட்டீன், அவங்க தான் வந்துட்டுருப்பாங்க. அவங்ககிட்ட சேஃபாக கொடுத்து நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம் பிரதர். ஸோ டிரான்ஸ்போர்ட்டை பற்றி யாருமே கவலைப்படுறது இல்லை. நான் இங்கே இருக்கேனே, சென்னையில் இருக்கேனே, இங்கே இருந்து எடுக்கலாமா, நான் இங்கே பெங்களூரில் இருக்கேனே, இங்கேருந்து எடுக்கலாமா, நான் திருச்சியில் இருந்தேனே எடுக்கலாமா அப்படின்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் எடுக்கலாம். ஒரே விஷயம், ஒரு டைம் மட்டும் பஸ்ஸுக்கு ஒரு ஃபேர் செலவு பண்ணிட்டு என்னை வந்து பார்க்குறது மட்டும் தான் உங்களுக்கு செலவாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டுங்கிறது கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்க.